ஆ இருக்கேளா? Zoomலயா? இல்லியே! ஓகே, இல்லியே! இருக்கேள். சொல்லுங்கோ. ம். ம். ஓ! நீங்க பண்ணிட்டீகளா? ஏஐ எல்லாம்? ஓ! வாவ்! ம். ஐயோ! நான் இத வைக்கட்டுமா? இந்த கால வச்சுடுறேனே! சொல்லுங்கோ. இது இது ஒரு பேஜ் என்ன? ம். 4 நாள் தான் போட்டேன். என்ன? ம். இல்லையே நீங்க ஸ்கிரீன் ஷேரே பண்ணலையே! ஓ! இன்னும் ஷேர் பண்ணலையா? தெரியுதா? ஆ. என்ன? ஆ. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏஐன்னு சும்மா 4 நாள். என்ன? ம். டே 1 வந்து ஏஐன்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ்னா என்ன? ம். அப்புறம் வந்து விஷன் ஏஐ. இதுல வந்து மேத்து, கிராஃப் ஹவ் இட் இஸ் ரிலேட்டட் டு கிராஃப். ம். இதுல வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷனுக்கும், நம்பர் மேட்ரிசஸ்க்கும் எப்படின்ட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லா 1 ஹவர். ஐயோ! இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா, நீங்க சொன்னா தான் தெரியும். இல்ல நான் சொல்லி தரேன். அதுக்கு ம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. ரொம்ப சிம்பிள். அப்புறம் ம். ஜெனரேட்டிவ் ஏஐ 4வது நாள் வந்து அந்த பசங்கள விட்டே திருப்பி பண்ண சொல்லப் போறேன். ம். அப்புறம் மேக்ஸிமம் 8 பேர் வைக்கப் போறேன் கிளாஸ்க்கு. பேஸ்ட் ம். ஆன் வாட் தே வோட் அவளுக்கே ஒரு கிஃப்ட் கார்டு குடுத்துறப் போறேன். ஓகே. ஹூஎவர் இஸ் தட். மிச்ச 8 பேர் இருந்தாங்கன்னா, மிச்சம் 7 பேர் யார் ஹையஸ்ட்டோ அவளுக்கு ஒரு நெறைய அமௌண்ட் நல்லா மிச்சவனுக்கு இருக்கு. ம். சரியா? ம். ஆ இது ப்ரீ ரெக்விசிட்ஸ் வந்து இவ்வளவுதான். நான் சும்மா இத எடுத்துன்னு வாங்கோன்ட்டு. சரியா? ஸோ ம். இதுதான் வந்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். ம். முதல் நாள் வந்து கிராஃப்ஸ்க்கும், மெஷின் லேர்னிங்க்கும் என்ன கான்செப்ட்ங்கிறதுக்கு ஒரு ஷீட் வச்சிருக்கேன். சும்மா இது கான்செப்ட் என்ன? இந்த பசங்களுக்கு வந்து டேய் இப்போ நீ அ இப்போ திஸ் இஸ் தி ஹவர்ஸ் யூ ஸ்பென்ட் லேர்னிங் ஏஐ. இஃப் ஐ டெல் யூ ம். தட் திஸ் இஸ் தி சாலரி தட் யூ கெட் வென் யூ ஆர் 20. ம். இப்போ இதுதான் ஹவர்ஸ் ஸ்பென்ட் 5க்கு நீ என்னடான்னா எல்லாரும் 10 மில்லியன்ருவானுங்க. ஓகேவா? ம். ம். 2வது நாள் இதே டேட்டாவ கொஞ்சம் மாத்தி, இப்ப நான் வந்து ஐ அம் சேயிங் தட் ஹே இத ஹைட் பண்ணி வைக்கிறேன். ஹைட் காலம் சி. ஸோ இப்படி இருக்குன்னா, வில் யூ பி ஏபிள் டூ டெல் 5ன்னா அந்த பசங்க முழிப்பானுங்க. ஓகே. ஆமா, ஆமா. இப்பதான் வந்து திஸ் இஸ் வேர் கம்ப்யூட்டர் வில் டிரா எ கிராஃப் and it will create a neuron which will give you the output based on the input hours, right? This is a simple neural network where one neuron takes an input and provides another one. A full-fledged artificial neural network now there it will take multiple access. Hide column d unhide column இங்க. ஓ! இங்க பாருங்களேன், அந்த கிராஃப் எப்படி வரைஞ்சேன்னு சொல்லுவேளா? சொல்லுவேன். சூப்பரா இருக்கு. அவங்களே விட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்ல வரைய போறேன். சொல்லுவேளா? ஓகே, கிரேட். சரியா? இது பண்ண சொல்லப் போறேன். இது வந்து ஒரு ஸோ இது வந்து நான் அவங்களோட கூட சேர்ந்து, அந்த ம். கிளாஸ்லயே அவங்களுக்கு வச்சு ஹவுஸ் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் சொல்லப் போறேன். ஒரு ப்ராஜெக்ட் உங்க ஏரியால இருக்கிற ஒரு எவ்வளோ ஸ்கொயர் ஃபுட் வீடு இருக்கோ எல்லாத்தையும் எடுங்க. ஹவர்ஸ போடுங்க. பிரைஸ போடுங்க. இத பேஸ் பண்ணி நான் உனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபுட் குடுத்தா, வீடு என்ன விலைக்கு போகணும்னு நீ எனக்கு சொல்லணும்னு ஒரு ஹோம்வொர்க் குடுக்கப் போறேன். கிளாஸ்லயே ஹேண்ட்ஸ் ஆன். அவங்க அந்த 45 மினிட்ஸ தாண்டி வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஓ! அந்த நல்லா இருக்கு. ம். சரியா? ம். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்டிகல் கேரக்டர் ரெகக்னிஷன். சும்மா ம். ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்துட்டு, ம். "டேய் இது வந்து திஸ் இஸ் ஹவ் யூ வில் இஃப் இஃப் யூ டேக் அ 5 பை 10 டேபிள். ம். 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 5 காலம்ஸ், 10 ம். ரோஸ். இதுல ம். வந்து நீ வந்து 1 எழுதினேன்னா, இந்த ஷேட்ஸ்லாம் இதுவாகும். ஆமா. பிளாக் ஓகேவா? ஆகும். ம். பிளாக் ஆகும். ம். ம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, ஆக்சுவலா ம். பிஃபோர் கெட்டிங் இன்டூ திஸ் இது வந்து நான் பண்ண ப்ராஜெக்ட். தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீனு? தெரியுது. ஆ ஸோ இப்போ நான் கீழ பாருங்க. இங்க 1, 2ன்னு இருக்குல்ல? ஓ மை காட்! இது என்னது? நீங்களும் வீடியோல வரையல அதுவும் இருக்கு. ஆமா. இப்போ 1ன்னு காமிச்சா 1 காட்டுறதா? ஆமா. 100% ரைட்? இப்போ நான் வந்து ம். ஐ அம் ஷோயிங் a written 1. It is ம். guessing it as 1. என்ன? It is recognizing it. Yeah. You have இப்போ trained a 2 neural network to recognize it, right? இப்போ 2 காமிச்சேன்னா ம். 200ன்னு காட்டுறதா? ஆமா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அவங்கள பண்ண சொல்லப் போறேன் போய் டீச்சபிள் மெஷின்ல ஃபர்ஸ்ட்டு. டேய் நீ வந்து ஆம், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் கம்ப்யூட்டர்ல பண்றதுக்கு முதல்ல இந்த இடத்துல போய் அவங்கள வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிட்டு,
ஒரு ஆ. 10 மினிட்ஸ். ம். அதுக்கப்புறம் இங்க இந்த ஷீட்ல வந்து ஐ அம் கோயிங் டு டெல் தெம் ஹவ் இட் வொர்க்ஸ். The ம். computer actually takes a 5 by 10 column and creates this. அத வந்து ம். நம்பரா மாத்தி translates to zeros and ones. Oh yeah, this is a good one. Very good one. ம். என்ன ஸோ ம். நீ இப்ப ஏதாவது ஒண்ணு எழுதினேன்னா, எப்படி கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்குங்கிறது இப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரப் போறேன். ஆ எப்படின்னு குடுங்க. சரியா? அப்புறம் ம். அவங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இத ஏபிசில பண்ணி காட்ட சொல்லப் போறேன். நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ். மேக்ஸ் சென்ஸ் கம்ப்ளீட்லி. ஏதானும் ஒரு ஆல்ஃபபெட்ல. ஏதானும் 2, 3 ஆல்ஃபபெட். அ. ஆ. ஸோ நவ் அவங்களுக்கு அந்த நம்பர் மேட்ரிக்ஸ், மெஷின் லேர்னிங், சூப்பர்வைஸ் லேர்னிங் எல்லாமே ஓரளவு கான்செப்ட் புரிஞ்சிரும். இது ஆ. 2வது நாள். ம். ஆப்டிகல் கேரக்டர் ஆ. ரெகக்னிஷன்க்கு. ஆ. 3 டேக்கு இதே மாரி ஒரு குட்டி ப்ராஜெக்ட் ஏதாவது ஜிபிடில எடுத்து குடுக்கப் போறேன். ஆ. அதாவது வாட் இஸ் ஆம் ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின் டிரான்ஸ்ஃபார்மர்னா, அதாவது அவங்களுக்கு வந்து இட் வில் நாட் பி போரிங் வொர்க். ரைட்? ஐ கெட் இட். ம். ம். ரைட்? ம். இட் வில் பி ம். இன்ட்ரஸ்டிங் அண்ட் அதுதான் அந்த டாக்குமெண்ட்லயும் போட்டிருந்தேன். டேய் எனக்கு வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஐ வாண்ட் யூ கைஸ் டூ லேர்ன் ஆன் யுவர் செல்ஃப். ரைட்? தட் லேர்ன் பை ம். யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்டே கியூரியஸ். அதுதான் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டூங்கிறது தான் இந்த 3 நாள். பிளஸ் 4வது நாள் அவங்கள விட்டே யூசிங் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் வச்சு பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணி ம். வாட் ஆர் த டூல்ஸ் யூ யூஸ்டு, வாட் டிட் யூ லேர்ன், வாட் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் யூ திங்க் யூ கேன் டூன்னு சும்மா ஒரு 5 நிமிஷம் எவ்ரிபடி ம். பிரசன்ட்ஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் votes who is the best. whoever gets ம். the highest rating will get மேபி இப்போ $50 கட்டுறானுங்கன்னா $50 திருப்பி அந்த பையனுக்கு கொடுத்துட்டு மிச்சவங்க கிட்ட இருந்தெல்லாம் $25 நானும் ஆகாஷும் அடிக்கலான்னு இருக்கோம். ஆகாஷ் நான் ஹெல்ப் ஸ்வீட். நன்னா தான் இருக்கு. சரியா? சூப்பரா இருக்கு. Do you think it will fly? It will be ரொம்ப interesting. நன்னா இருக்கு. நன்னா ஃப்ளைவ் ஆகும். இங்க பாருங்களேன், இது நம்மளோட பசங்களே வந்தாலே உங்களுக்கு ஃபில் ஆயிடும்னு தோன்றது 8 பேர்னா. ம். இல்ல நான் ஆகாஷ விட்டு ஃபார்ம்ஸ்ல போயிட்டு, ம். நான் முதல் வாரத்துக்கு 8 பேர் எடுக்கப் போறேன். தென் எவ்ரி வீக் 8 வீக்ஸ் எந்தெந்த வீக் எடுக்கலாம். நான் எவ்ரி வீக் 8 பேர எடுத்துட்டு பண்ணலான்னு இருக்கேன். இஃப் இட் இஸ் நன்னா இருக்கு. இன்ட்ரஸ்டிங். நன்னா இருக்கு. இது போகும். இது போகும். சரியா? நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அனுப்புறேன். ட நீ நீ உங்களோட ரிவ்யூலயே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஆகாஷ் பார்த்துட்டு, "அப்பா இது சூப்பரா இருக்குப்பா. நானும் ஜாயின் பண்றேன்ப்பா. எனக்கே இதெல்லாம் தெரியாதுப்பான்னு" கூட உட்கார்ந்திருந்தான் கொஞ்ச நேரம். ஆமா. இது நன்னா தான் இருக்கு ஆக்சுவலா. அதாவது இதெல்லாம் இப்படி ஸ்ட்ரக்சரா வந்தா தான் அந்த பசங்களுக்கு ஒரு ஒரு ட்ரிகரா இருக்கும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ ஆல்சோ. ரைட்? ஐ வாண்ட் தெம் டூ அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் எல்லாத்தையும் பாயில் பண்ணி குடுக்க முடியாது. ரைட்? தே ஹேவ் டு ஆமா, 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 பிகம் ஆமா. கியூரியஸ் ஆ, அண்ட் லேர்ன் அபௌட் இட். இப்ப நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் பண்ணியிருக்கேன். எவனா ஒருத்தன் அதுல கலர் கேட்டா, ஐ வாண்ட் டு டாக் டு தெம் அபௌட் கலர் இமேஜ்னா அந்த ஆர்ஜிபி மேட்ரிக்ஸ் வரும். ஆமா, ஆமா. ரைட்? 2D, 3D. ஸோ ஐ திங்க் இது ஒழுங்கா போச்சுன்னா, தென் வி கேன் ஃபிகர் அவுட் வேற என்னென்ன எடுக்கிறதுன்ட்டு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இத வந்து ரைசிங் 6த், 7த், 8த் கிரேடர்ஸ்க்கு பண்ணலான்னு இருக்கேன். ஆமா. நன்னா வருவா. நன்னா சரியா? வருவா. ம். நன்னா வருவா. நீங்க நிச்சயமா அனுப்புங்கோ. நான் கேட்கிறேன். நான் வருவா. ஒரு நிச்சயமா வருவா. ஒரு நான் யாஹ்! நான் இதுல ஒரு பட் ஃபார்ம் டெடிகேட்டடா வர கிட்ஸ நம்மளே பிக் அண்ட் சூஸ் பண்ணலான்னு தோன்றது. நீங்க எல்லாருக்கும் ஓப்பன் அப் பண்ணலைன்னா ஒரே கிளாஸ புல் டவுன் பண்ணும் சில குழந்தைகள்லாம். அதான். ஸோ நம்ம வந்து அ நான் ஃபார்ம் ஒண்ணு போட சொல்லப் போறேன். ஃபார்ம் ஒண்ணு போட்டு, ம். அ அதுல வந்து கிட்ஸு, நேமு, அ டூ யூ வாண்ட் டூ ஜாயின் ஆர் டூ யுவர் பேரன்ட்ஸ் வாண்ட் டூ ஜாயின்? வாட் ஆர் த இதுன்ட்டு எல்லாத்தையும் ஃபார்ம் போட்டு, எதுலலாம் கிட்ஸே வாண்ட் டூ ஜாயினோ அவங்கள்லேருந்து ஒரு 8 பேர எடுக்கலான்னு இருக்கேன் முதல் கிளாஸ்க்கு. அது எல்லா பேரண்ட்ஸும் கிட்ஸ் வாண்ட் டூ ஜாயின் தான் போடுவா. கவலையே படாதீங்க. 100% எனக்கு தெரியும். சரி. இல்ல போட்டு பார்க்கலாம். நிச்சயமா சரி. கேட்பா. இல்ல இது இதுக்கு அ அ நீங்க ஹம்சினி அட்டெண்ட் பண்ணுவா. ஹம்சினி அட்டெண்ட் பண்ணா உங்களுக்கு பரவாயில்லையா? நன்னா தான் பண்ணுவா. அவ ஆன்ஸர்லாம் பண்ணுவா. எனக்கு ஹம்சினி கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாதே! இல்ல. அவளுக்கு புரியும். அவளுக்கு அ டீச்சபிள் மெஷின்லாம் சொல்லிக் குடுத்ததே இல்ல நான். எது? டீச்சபிள் மெஷின்லாம் அவளுக்கு தெரியாது. அ. கொஞ்சம் கொஞ்சம் அதான் பைத்தான் சொல்லிக் குடுத்துருக்கேளா ஆகாஷ்க்கு? ஆஹ. ஐயோ! அதெல்லாம் இனிமே பசங்களுக்கு வேஸ்ட்டு. தெரிஞ்சே அதெல்லாம் ஆகணும். ம். அதெல்லாம் இனிமே வேஸ்ட்டு பிரியா. ஆம் பேஸ் இல்லாம அப்படிலாம் போ முடியாது இல்லையோ? ஆ நான் இதே கேள்வி தான் என் கம்பெனில ஒரு பெரிய ஆள் கிட்ட கேட்டேன். ம். ஆ இப்போ நீ வீல் பண்ண தெரிஞ்சு தான் கார் ஓட்டுறியா? நான் கார் ஓட்டல அப்டின்னாரு. ஆனா அத தெரிஞ்சு ஓட்டுறவன் நன்னா ஓட்டுவான் இல்லையா?
Not necessary இல்ல. As long as you are able to apply the brakes and Correct. But accelerate when your there is a problem, only a person who knows the car will better handle it than a person who does not know. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் போய் அது நின்னா நின்னு போச்சுன்னு ஃபோன் பண்ணுவேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இல்லையா? right. அதே அந்த கார் மெக்கானிக்னா நன்னா அவனுக்கு புரிஞ்சிரும். ஓ! இது போயிடுத்துன்னு புரிஞ்சுப்பான் இல்லையா? Yeah. தெரியல. ஓகே. நன்னா இருக்கு ஆனா அது. பண்ணுங்கோ. ஷூரா பண்ணுங்கோ. ஷூரா? ம். ஷூரா எனக்கு ஐ பண்ணுங்கோளேன். அம் ஏன்னா ஹெசிடன்ட். ஏன்னா வந்து நான் எனக்கு எனக்கு இந்த எனக்கு இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா பசங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டா உட்காருவானுங்களா? இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். இங்க பாருங்களேன். அதுக்கு தான் இது குடுத்தேன். சரி டேய் அ காசுக்காவது உட்காருங்கடான்ட்டு. இல்ல பண்ணுவா. நீங்க அதான் 4 பேருக்கு இப்ப 8 பேர் அட்டெண்ட் பண்ணா 4 பேருக்கா $10 டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்னா நிச்சயமா வருவா. அத எனிவே நீங்க சொல்லப் போறதில்ல. பட் 4 ஆஃப் த கிட்ஸ் வில் பி வெரி ஹேப்பி. யூ சீ வாட் ஐ மீன்? ம். சோ ஒருத்தனுக்கு குடுத்தா அந்த இது ஒருத்தன் மட்டும் ஓகேவா ஜாலியா போயிடுவான். $50? அதெல்லாம் ஓகே. நீங்க அதெல்லாம் உங்களோட சௌரியம். ஏய் இல்லப்பா. நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எதுவுமே வாங்காம பண்ணலாம்னு நெனச்சேன். அப்புறம் எதுவுமே பண்ணாம வாங்காம பண்ணாங்கன்னா, அந்த பசங்க ஃபர்ஸ்ட் ஒர்த்தே இல்ல. மதிக்க மாட்டானுங்க. ஆமா. எதுவுமே அதாவது அவள்லாம் கிளாஸ்க்கே வரமாட்டா. முதல் அதனால கிளாஸ்க்கு ஒருத்தன் வருவான். 2வது சோ கிளாஸ்க்கு 2வது வரவே மாட்டான். கேட்டா அம்மா, அப்பா வெளில போயிட்டேன்பா. ஆகாஷ்க்குலாம் சம்மர் கேம்ப் போட்டேன். 175, 300, 350ன்னு இருந்தது. நான் ஐ தாட் பண்ணுங்க. நன்னா போடுங்க. அதெல்லாம் உங்களோட சௌரியம். ஒண்ணுமே இல்ல அதெல்லாம் பிரியா நான் என்ன கேட்கிறேன்னா, ம். வாட் இஸ் த ரைட் அமௌண்ட் இங்க உங்களுக்கு தெரிஞ்சு? நகருமா. ஒரே ஒரு நிமிஷம். ஓ! நீ பண்ணியிருக்கியா அது? ஓ நைஸ். ஒரு நிமிஷம் இரு. அ 50 இங்க பாருங்களேன். 4 கிளாஸா இது? ம். 4 கிளாஸ் ஆஃப் வாட்? ஓ 45 டூ 60 மினிட்ஸ். இங்க ம். பாருங்களேன். இப்படி போடுங்கோ. நெக்ஸ்ட் நீங்க பேட்ச் கண்டக்ட் பண்றச்ச ஏத்திருங்கோ. ஓகே. புரியுறதா? ம். அதாவது ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு சொல்லுவான். இன்னொருத்தன் இன்னொருத்தனுக்கு சொல்லுவான்ல. அப்ப ஏத்திருங்கோ. ஹலோ? ஃபார் த $50 ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆமா. பேட்ச். நன்னா ஏத்திருங்கோ. நெக்ஸ்ட் வாட்டி கண்டக்ட் பண்றச்சே. ஓகே. அப்படின்னு எனக்கு தோன்றது. உங்களுக்கு என்ன தோன்றது? எனக்கு தெரியாது. ஐ ஹேவ் நோ க்ளூ. நான் ஆகாஷ விட்டு ஒரு ஃபார்ம் போட சொல்லப் போறேன். இங்க ம். அந்த ஃபார்ம் ம். லிங்க் அனுப்பிச்சிடுறேன். நீங்க உங்க குரூப்க்கு அனுப்புங்க. ம். எவ்வளோ பேர் என்ரோல் பண்றான்னு பார்ப்போம். பண்ணுவா. ம். பண்ணுவா. ஓகே. பண்ணுவா. ஆ. நீங்க பண்ணுங்களேன். பண்ணட்டுமா? ஆ. ஷூரா? சரி ஷூர் இந்த தான். மண்டேலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிடுறேன் இதுல. இந்த பசங்க நன்னா 4 தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? இதுல அதாவது நான் தான் பார்க்குறேனே. டே 1, டே 2, டே 3, டே 4ல 4 ப்ராஜெக்ட் பண்ணலாம் போல இருக்கே. ஆமா. மோரோவர் புரிஞ்சுப்பா. இந்த அது பைனரியா கன்வெர்ட் பண்ணி எப்படி அந்த 1 அண்ட் 0 டிடக்ஷன்லாம் நன்னா தானே இருக்கு. கத்துக்கட்டுமே நன்னாவே. இல்ல. எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் தெம் டூ லேர்ன் அ லாட். வாட்டெவர் தே லேர்ன் ஐ வாண்ட் இட் டூ ஸ்டிக். இட் இஸ் வெரி நைஸ். டீச்சபிள் மிஷின்க்கு டீச் பண்ணி திருப்பி அது 1, 0 டிடெக்ட் பண்ணி 100% வெரி நைஸ் அது. அது ஒண்ணு. இதே மாரி ஜிபிடி மிச்சம் இது வந்து விஷன் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். விஷனு, ம். நியூரல் நெட்வொர்க் தென் ஆன் த 3rd டே ஐ வில் ஆன்சர் சம் கொஸ்டின்ஸ். ஜெனரேட்டிவ் ஏஐல வந்து கொஞ்சம் விஷன், அதுக்கப்புறம் ஸ்பீச் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு, அ ம். அலெக்ஸாலாம் எப்படி ஒர்க் ஆகுது? அ அத பத்தி அலெக்ஸா, ஜெனரேட்டிவ் ஏஐ அண்ட் ம். சம்மரைசேஷன் பத்தி ஹவ் ஏஐ கான்செப்ட் சொல்லிக் குடுத்துட்டு, லாஸ்ட் நாள் வந்து ஐ வாண்ட் தெம் டூ ஃப்ரம் அ கம்யூனிகேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டூ வொர்க் வித் தெம் ஆன் what to present, what projects ம். they can do. Right? ம். Let everybody spend some time. நான் நேத்தி உங்ககிட்ட சொன்னது தான். அவங்க வந்து நமக்கு திருப்பி டீச் பண்ணா தான் அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல. ஐ ஆமா. வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் தட். ஆ, ஆ, ஆ. 3 புரியுறது. நன்னா தான் இருக்கு. ரொம்பவே நன்னா தான் இருக்கு. சரியா? ஆ. நிச்சயமா எ போடுங்கோளேன். அதுவும் அந்த எக்ஸெல் ஷீட்ல நீங்க சொல்லவே இல்லையா? எப்படி கிராஃப் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு. ஆ, நன்னா ஆ. தான் இருக்கும் ஷூரா. எல்லாரும் ஆக்சுவலா எல்லாரும் கிட்ஸ்க்கு ஐடியாவே இல்ல. எப்படி கிராஃப் ஜெனரேட் பண்றது எக்ஸெல் ஷீட்லங்கிறது ரொம்ப பெரிய மேட்டர் தெரியுமா? அது மிடில் ஸ்கூல்ல தான் படிக்கிறதுங்க பசங்கலாம். அது ம். கொஞ்சம் முன்னாடியே நிச்சயமா சௌரியம் தெரியுமா? சயன்ஸ் ஃபேர் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம். ம். அனுப்பிச்சு விடுங்கோளேன். சரி இந்த இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்பட்டுமா? அனுப்பிச்சு விடுங்கோ. ஷூரா அனுப்பிச்சு விடுங்கோ. ஆ, சரி. சரியா? பிரியா சூப்பர். பிரியா யூ ஆர் கம்ஃபர்டபுளா? எனக்கு அட் தி எண்ட் ஆ ஆஃப் த நான் நிச்சயமா கம்ஃபர்டபிள். இதுக்கு நன்னா தான் இருக்கு. ஜாயின் பண்ணாட்டி போறான். ஜாயின் பண்ணாட்டி போறாம்பேன். புரியுறதா? மீனிங் ஆ, ஆ. யூ டோன்ட் வொரி இஃப் தே டோன்ட் ஜாயின் தட்ஸ் ஆல் as well ஃபைன் எனக்கு. அ, அ. வேணா இல்ல. ஜாயின் பண்ணு. அதான் எனக்கு ஒரு இதுலேருந்து ஒரு 2 பேர் கத்துண்டா கூட ஜாலி தானே நமக்குல்ல. ஆமா. அதெல்லாம் வருவா.
இதோ நான் ஹம்சினிய போடுறேன். இப்ப அவர் வந்து ஏஐல ஒரு டே 1, 2, 3, 4 இது போட்டிருக்காரு. ஒரு நிமிஷம். இங்க இருங்களேன், வெங்கடேஷையும் கூப்பிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். இங்க பாருங்களேன். அங்கிள், டேய் இத அப்ளை பண்ணா இத கத்தண்டா 300K சேலரி கிடைக்குமா? Me? டேய் ஏன் பிரியா இவனை கூப்பிட்டே இவன் நக்கல் பண்ணுவானே. பாத்தீங்களா? ஹாய் ஹம்சினி, ஹாய் ப்ராக்கோலி, ஹவ் ஆர் யூ? Hi, my name is not broccoli. ஏன்னா நீங்க எனக்கு முன்னாடியே ஆமா. கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இவளுக்கு சொல்லி கொடுப்பேன். ஏன்னாக்கா அசிங்கமா இவ தெரியாம இருக்க போறா. நைட்டு நீ தூங்குற டைமுக்கு இந்த கிளாஸ் வச்சேன்னா நான் ஜாயின் பண்ண சொல்லிட்டு எனக்கு நல்லா தூக்கம் வரும். டேய் உதைப்பேன் உன்னை. ஆனா நன்னா இருக்குது. ஆ? ரொம்ப நன்னா இருக்கு. எண்டிங்ல எனக்கு நீங்க எதனா சஜஸ்ட் பண்ணுங்களேன் அந்த கிட்ஸுக்கு இத நீ பண்ணலாம் யூடமில, ஆ, எனக்கு கோர்சரால எனக்கு பண்ணலாம். எனக்கு எனக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் இதுதான் பிரியா. இதுதான். எது? ஆகாஷ் பேஜாராயிட்டான் அதை பார்த்து. காட்டு காட்டு. ஏய் மாமாவோட இது ஜூம்க்கு போ. யா திஸ் ஒன் இஸ் வெரி குட் ஆக்சுவலா. அப்பா இங்க இப்படிதானப்பா? பாரு. இங்க பாரு. He is showing how AI is detecting this as zeros and ones. புரியுதா? Yeah. பைனரி டிஜிட்ஸா. அப்புறம் அப்புறமா see he is training a machine to இங்க detect பாரு, this. இங்க இங்க ஒரு மெஷின் இருக்கு பாரு, இங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. 1 இதுனா 1 1ன்னு காட்டும், 2 காமிச்சா 2ன்னு காட்டும் பாரு. இங்க பாரு. பாரு 1 இருக்கா? 1 அதுக்கு காட்டினா 100% காட்டுறது பாரு 1 அது. It's detecting it as 1. Wow, what about 2? See அத போட்டு பாத்தியா? ஆட்றா அதனால ஒழுங்கா காட்ட மாட்டேங்குது. See புரியுறதா? இப்ப ஆட்டாம இருக்கா பாரு. தெரியுறதா? Wow. வாவ்! அப்படிதான் இருக்குது. How did you train it to do that? சரி அந்த மெட்டாடேட்டா ஜேசன்லாம் என்ன? அதெல்லாம் கூகுளே கொடுக்குறான். ஸோ இங்க போய் டீச்சபிள் மெஷின்ல போயிட்டு யூ கேன் ஸ்டார்ட் அ ப்ராஜெக்ட், கிரியேட் இட், எக்ஸ்போர்ட் இட், ட்ரெயின் இட் அண்ட் நைஸ் நைஸ். அது அவளுக்கு தெரியட்டுமே. யா. ஏன்னா பசங்களுக்கு ஐடியாவே இல்ல ஆக்சுவலா. கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்றதுக்கு மிடில் ஸ்கூலர்ஸ் எவ்வளவு புதுசா வரவாலாம் அது எப்படி இது எப்படின்னு கேட்டுருக்கா. ஸோ உங்க டெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுது, ஆகாஷ் டெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுது. நல்லா இருக்கு. ஷுவரா போடுங்க. சரி ஓகே ஓகே சூப்பர். குட் தாட். ஓகே டோக்கி. ஓகேவா நிச்சயமா அனுப்புங்க. நான் ஒரு ஃபார்ம் போடுறேன், நீங்க அனுப்பிச்சு விடுங்க. அதுல வரத பொறுத்து இது வந்து ஐயோ அது நிறைய பேர் வருவா. நீங்க ஃபார்ம் அனுப்பிச்சு பைசா இல்லாம கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவா. இதோ நான் தான் அப்புறம் அதுக்கு நீ பைசா வந்து இந்த பாரு போட்டிருக்கேனே. பைசாவும் போடுறேன் இங்க பாரு இதான் கோர்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல வந்து கண்டிப்பா 10 பேர் சைன் அப் பண்ணுவோம். ம். இதானா நல்லா இருக்கு. அனுப்புங்க. சரி ஓகே. பசங்களும் கத்துக்கட்டுமே. ம். ஓகேவா சூப்பர். நிஜமா எப்ப தானே அனுப்பிச்சாலும் சொல்றேன்? அனுப்புங்க. நிஜமா தானே சொல்றேன்? நிஜமாவே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சரி ஓகே. Okay, சரி அதுவும் நான் இந்த இதுல presentation ஆகாஷ் வந்து பசங்களுக்கு ரொம்ப ஆகாஷை விட்டு கொஞ்சம் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட் அனுப்புறேன். பொறுமையா. ஏன்னா எனக்கு ஆகாஷும் கொஞ்சம் இன்வால்வ்டா இருக்கணும். நான் ஆமா பண்ணுவேன் பட் அப்சல்யூட்லி. ரைட்டா, எனக்கு ஆகாஷும் கொஞ்சம் இன்வால்வ்டா இருந்தா he ப்ராசஸ் is also genuinely interested. அப்பா இவ்வளவுதானப்பான்னு கேட்டு ஆகணும். இட்ஸ் வொர்த் இட். நீங்க அனுப்புங்க. ம். எப்படி ஏதாவது பண்ணாதான் பசங்களும் படிக்கும் நன்னா. சரிப்பா. ஆமா இல்ல இல்லன்னா நம்மளா கத்து தரதே இல்லையே. ஆமா ஆமா ஆமா. ஓகே பை பை. அவனுக்கு அனுப்புங்க. காசு தரேன் இருக்கேன் இதுல இருந்து. அதனால தான் அந்த நாய் வந்திருக்கான். சரி. சரியா? பை ஓகே பை. பிரியா. பை பை. டாடா. பை. பை.